ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரமீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி மண்டே விலாகு, அதோட கூட சமையல் வீடியோவும் பார்க்க போகிறோம். காலையில் வெளியில் பார்த்தேன், கார்டனில் பூலாம் நல்லா பூத்துருந்தது. காலையில் இதை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சமையல் செஞ்சிடலான்னு வந்துட்டேன். கொத்தமல்லி குக்கர் ரைஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி, வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, நிறைய கருவேப்பிலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ குக்கரையும் வச்சாச்சு. அதுக்கு நடுவில் பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை கொத்தமல்லி நிறையமாக வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், கிராம்பு, இலை எல்லாமே போட்டாச்சு. போட்டு நல்லா அது வதங்கிட்டுருக்கு. இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்க்கும்போது கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சு. ஆனியன் நல்லா வதங்கணும். அப்போ வதங்கும்போது தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குக்கர் ரைஸ்லாம். இன்னும் நல்லா வதங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணோன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வதங்கும். சைடில் நான் முட்டையும் வேக போட்டுட்டேன் சைட் டிஷ்க்காக. இப்போ இந்த ஆனியன் வதங்கினதுக்குள்ளே நம்ம 2 பச்சை மிளகாவை எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கீரி போட்டுக்கோங்க. எனக்கு நான் காரம் கம்மியாகவே செய்யலாம்னு சொல்லிட்டு தான் 2 போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே பூண்டு வேறு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால். தக்காளி இதுக்கு கொஞ்சம் நிறையவே போடணும். நல்லா ஒரு 4-5 தக்காளியை போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். நான் அந்த 1 ஸ்பூன் சொல்கிறதெல்லாம் சின்ன குட்டி ஸ்பூனில் தான் சொல்கிறேன். மஞ்சத்தூள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் நிறைய போட்டுட்டேன். அது போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இது. இதை கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கிளாஸ் அரிசியை நல்லா ஊற வச்சுருக்கேன். அதனால் 4 கிளாஸ் நான் தண்ணியை விட்டுக்கிறேன். நமக்கு இன்னும் ஜூஸியாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ஒரு அரை கிளாஸ் மிக்ஸி அரைச்ச தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி ஆட் பண்ணும்போது நல்லா ஜூஸியாக கிடைக்கும். பலன்னு இல்லாமல் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ரைஸை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸை ஆட் பண்ணும்போது நீங்கள் சால்ட்டை செக் பண்ணிக்கோங்க. சால்ட் ஒரு கல் தூக்கலாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்பவும் போட்டுறாதீங்க. கொஞ்சம் லைட்டாக சால்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது நல்லா வெந்து வரும்போது நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அது எல்லா இடமும் பரவி நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வெந்து வந்துடும். நீங்கள் இதுக்கு தம் போடுற மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். குக்கரில் தான் செய்யணும்னு இல்லை, தம் போடுற மாதிரி செய்யலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தயிர், வெள்ளரிக்காய், கேரட்லாம் போட்டு நான் பச்சடி செஞ்சு வச்சுருக்கேன். முட்டை இருக்குது. கோவக்காய் பொரியல் செஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும். நல்ல பலனும் இருக்குது, அதே நேரத்தில் ஜூஸியாகவும் இருக்குது. இப்படி தான் நாங்கள் லஞ்சுக்கு இந்த மாதிரி தான் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் சூப்பராக இருந்தது. எல்லோரும் சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவினிங்காக நாங்கள் மேங்கோலாம் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஜாலியாக பேசிக்கிட்டு ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக நாங்கள் மேங்கோ சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டஸ்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் பேப்பர்லாம் மாற்றுறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதோட கண்டினியூஷன் க்ளீனிங் வீடியோ நான் நாளைக்கு போடுறேன். அது கொஞ்சம் பெருசாகிடும் வீடியோ போட்டேன்னா, அதனால தான். அப்புறம் நைட்டு டிஃபனுக்கு இட்லியும் சிக்கன் கிரேவியும் நாங்கள் செஞ்சு சூப்பராக சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.